வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். அதாவது வாகனத்துல போகும்போது நிதானம் என்பது தேவை. அப்படி நிதானம் இல்லாம வேகமா போயிட்டு, அந்த ஆபத்தான இடங்களில் தவறி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றத இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப பியூரா விளக்கிடுறேன். இதன் மூலமா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அவேர்னஸ் எழும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. முக்கியமா கார் ஓட்டக்கூடிய நபர்களா இருக்கட்டும், வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர்களா இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எடுத்துப்பீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை அப்படிங்கிற அந்த மலைப்பகுதிக்கு கேரளாவில இருந்து கிட்டத்தட்ட 13 ஆசிரியர்கள்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அவங்க. ஸோ அவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க ரீசெண்டா சரி ஜாலியா டூர் போவோம் அப்படின்ட்டு ஸோ ரீசெண்டா வால்பாறைக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வால்பாறைக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க திருப்பியும் அவங்களுடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு திரும்பும்போது ஒரு கோர சம்பவம் என்பது நடந்திருக்குங்க. அதாவது வால்பாறைன்னு சொல்லும் போது அந்த ரோடு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த பாம்பு போன்று வளைந்து 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 இருக்கும். ஸோ மலை மேல போடப்பட்டிருக்கும் அந்த ரோடு. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இவ்வளவு பெரிய பள்ளம். அந்த மாதிரியான சாலையில நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, கேரளாவில இருந்து டூருக்கு வந்திருக்காங்க ஒரு 13 தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்ட்டு. அவங்க ஒரு டெம்போ டிராவலர் வேன்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்க கேரளாவுக்கு திரும்பும்போது அந்த ரோட்ல வரும்போது கரெக்டா 13வது கொண்டை ஊசி வளைவுல அந்த ரோட்ல அந்த வாகனம் என்பது டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த தடுப்பு சுவர்ல இடிச்சு அது 13வது ஏர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 13th ஏர்பின் பெண்டு, அந்த ஹீல்ஸ்ல இருக்கக்கூடிய மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த ரோட்ல இருந்து அப்படியே கவிழ்ந்து விழுது. அப்படியே உருளுதுங்க. கிட்டத்தட்ட 13 பேர் இருக்காங்க அந்த டெம்போ டிராவலர் வேனுக்குள்ள. அப்படியே உருளுது. உருண்டு கரெக்டா 9வது ஏர்பின் பெண்டு ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த வாகனம் குப்பையும் கூலமாக விழுது. கிட்டத்தட்ட அந்த வாகனத்துல பயணித்திருக்கக்கூடிய 9க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆன் ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்க. சோ மீதி நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் இது போன்ற ஒரு கோர விபத்து நடந்திருக்கு அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் அந்த இடத்துல விரைந்து வந்திருக்காங்க. தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இடத்துல அந்த வாகனத்தை மீட்டு அங்க இருக்கக்கூடிய இறந்த பிரேதங்களை எடுக்கக்கூடிய அந்த பணியில இப்ப ஈடுபட்டு வராங்க. ஸோ இந்த சமயத்துல இன்னொரு சில தகவல்களும் சுட்டிட்டு இருக்கு. கரெக்டா அந்த வாகனம் அந்த இடத்துல வரும்போதோ எதிரில ஒரு வாகனமும் வரல. ஸோ முழுக்க முழுக்க டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறிதான் ஸோ இந்த வாகனம் என்பது தடுப்பு சுவர்ல இடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது உண்மையே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஜஸ்ட் ஜாலியா டூருக்கு வந்தவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கும் போது உண்மையே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பலி எண்ணிக்கை உயரும் அப்படின்ட்டு வேற சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அந்த வேனுக்குள்ள மேஜரா போனவங்க. அதை தாண்டி ஒரு சிலர் உயிர் தப்பி பயிற்சிருக்காங்க. அவங்களுக்கும் பலத்த காயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு இந்த நியூஸ்கள் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல கிட்டத்தட்ட 800 அடி பள்ளம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அப்ப பாத்துக்கோங்க, அதாவது ரியாலிட்டியை மட்டும் ஃபிக்ஷனால கூட அதை யூகிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ரியாலிட்டி. ஸோ அப்போ எப்பேற்பட்ட ஒரு விபத்து என்பது அந்த இடத்துல நடந்திருக்குன்றதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட வாழ்க்கையும் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுங்க. அதாவது வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. அந்த இடத்துல ரொம்ப கவனமா ஓட்டணும் அப்படின்ற பல பேர் பல விஷயங்களை சொன்னாலும் பட் ஒரு சிலர் திருந்தறதாவே கிடையாது. ஏன்னா வாகனத்துல போகும்போது இஷ்டத்துக்கு பாட்டை போட்டு அந்த நாய்ஸ் டிரைவருடைய காதை கூட மூடுற அளவுக்கு சரியான சவுண்டை வச்சுக்கிட்டு குத்தாட்டம் போட்டு போறது. அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மான்ட்டு கதறிக்கிட்டு அப்படி கத்திக்கிறது. இதெல்லாம் தேவையா? அதாவது வெளியே போகும்போது வாகனத்தில் வெளியே போகும்போது காரா இருந்தாலும் சரி, வேனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஸோ டிரைவருக்கு டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அந்த சாங்ஸ், இந்த டான்ஸ் இதெல்லாம் பண்ணா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி அவருடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுற அளவுக்கு அதுல குத்தாட்டங்களும் சாங்ஸும் இருந்துச்சுன்னா விபத்து நேரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு சம்பவங்க. அதே மாதிரி ஒரு புதிய இடத்துக்கு போறோம். உதாரணத்துக்கு மலை போன்ற பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கு ஏது இருக்குன்றது தெரியாமையே அந்த இடத்துல வாகனத்தை இஷ்டத்துக்கு ஓட்டுறது, வேகமா ஓட்டுறது. முன்னாடி அவனோ ஃபாஸ்டா போயிட்டு இருப்பான். அவனை போயிட்டு பார்த்துட்டு என்ன அவனே போறான் வேகமா நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு அதை சேஸ் பண்ண துடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி புதிய இடங்களில் இது போன்ற ஒரு ஆட்டிடியூட் காட்டும் போது அந்த இடத்துலயும் எதிர்பாராத விபத்துகள் என்பது நேரிடும். ஸோ ஒரு புதிய இடமா அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஸோ ஒரு மலை போன்ற ஒரு வளைவு நெளிவு இருக்கக்கூடிய ஒரு பாதைகள் என்னும்போது அந்த இடத்துல பார்த்து நிதானமான போகணும். அந்த இடத்துல ஹீரோயிசம் எல்லாம் காமிக்கணும்ட்டு ஏதாச்சும் பண்ணா கண்டிப்பா மேல போய் சேர்ந்துருவன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட இந்த சம்பவம் அதாவது வால்பாறையில இப்ப நடந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த சம்பவம் உண்மையுமே மனசுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையணும்ட்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனை நம்ம வேண்டிப்போம். தயவு செஞ்சு வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. அது டூ வீலரா இருக்கட்டும், ஃபோர் வீலரா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருங்க. ஸோ எல்லா கனவுகளும் எல்லா விஷயங்களும் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சிடும். தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்கன்றத இந்த அட்வைஸ் என்னால லாஸ்டா கொடுக்க முடியும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.